ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணாலி சீரீஸில் 6th எபிசோடில் இன்றைக்கி நம்ம செகண்ட் டேயில் எந்தெந்த பிளேசஸ்லாம் குழு மணாலியில் கவர் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாருமே சொல்லாத ஒரு பிளேஸ் இருக்குது, அதுவும் ஸ்னோ பாயிண்ட் அண்ட் கேம்ஸ் இருக்க பிளேஸ் தாங்க. சம்மர் டைமில் நீங்கள் போனாலும் அங்கே கொஞ்சம் ஸ்னோ இருக்கும், அதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. ப்ரீவியஸாக போட்ட எபிசோட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டே 2ல் பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஏரியாவுக்கு போகணும். அது ஹாட் சீசனோட ஸ்டார்ட்டுங்கிறதால சூரியன் வரதுக்கு முன்னாடியே போனால் தான் இருக்க கொஞ்சம் ஸ்னோவையும் பார்க்க முடியும்னு சொன்னாங்க. அதனால் ஏர்லி மார்னிங் 4:30க்கெலாம் ரெடி ஆகிட்டு ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிட்டோம். கிளம்பும்போது பிரேக்ஃபாஸ்ட்டும் ஒன்று பார்சல் கொடுத்தானுங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, வெறும் பிரெட் ஜாம் அண்ட் ஆலு சப்பாத்தி தாங்க. ஹோட்டலில் இருந்து கிளம்பி டேரெக்டாக ஸ்னோ ஏரியாவுக்கு தான் போகிறோம்னு நினச்சா மிடில்லையே வண்டி நிறுத்தி இறங்குங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே வந்துருச்சான்னு இறங்கி பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. எதுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஸ்னோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுக்கணும், ஸோ நீங்கள் 2 எடுத்துகிட்டு வாங்க, நம்ம கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் உள்ளே போய் பிடிச்ச கலரில் ட்ரெஸ்ஸை பார்த்தா சைஸ் பத்தலை. அப்புறம் அங்கே இருந்தவங்களே எங்கள் சைஸ்க்கு கரெக்டாக ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. கலர் பிடிக்கல தான், வேறு வழி இல்லைன்னு போட்டுட்டோம். வெளியே வந்தால் சாக்ஸ், பூட்ஸ், க்ளவுஸ்னு வித்துட்டு இருந்தாங்க. நாங்கள் க்ளவுஸ்லாம் வேணான்னு சாக்ஸ் அண்ட் பூட்ஸ் மட்டும் ரெண்ட் எடுத்துட்டோம். சாக்ஸுக்கு 100 rupees பே பண்ணி வாங்கிட்டோம். ட்ரெஸ் அண்ட் ஷூக்கு பார்த்தீங்கன்னா 250 rupees பர் பர்சன் ரெண்ட் வாங்கிட்டாங்க. அப்புறம் ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ் புக் பண்ணுறீங்களான்னு ஒருத்தன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வண்டியில் ஏறிட்டாங்க. எப்பா சாமி, முதல்ல ஸ்னோவை காட்டுங்கப்பான்னு கிளம்பிட்டோம். இதுதாங்க அட்டல் டனல், வேர்ல்டு லார்ஜஸ்ட் டனல். 9 kilometersக்கு இந்த டனல்குள்ளே தாங்க ட்ராவல் பண்ணணும். இதோட அதர் எண்டில் தான் நமக்கு ஸ்னோ பாயிண்ட்ஸே இருக்குது. இதுவே நீங்கள் வின்டர் டைமில் வந்தீங்கன்னா இந்த டனலே ஃபுல்லாக வெளியே ஸ்னோவால் க்ளோஸ் ஆகிடும். இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதால எப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் போகிறப்போ லைவாக கிளைமேட் எப்படி இருக்குன்னு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு கிளம்புங்க. அட்டல் டனலை கிராஸ் பண்ணதும் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குற பிளேஸ் தான் சிசு வேலி. அங்கேருந்து 2 ரோடு பிரியும். லெஃப்டில் போனால் சோலாங் வேலி அண்ட் ரைட் சைட் போனால் ரோத்தாங் பாஸ். கரெக்டாக சன்ரைஸ் ஆகிறப்போ மலை மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போது தான் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோ பார்த்தேங்க. சுற்றி ஏறும்போது அந்த எக்ஸைட்மெண்ட்டே குறையலைங்க. யாருமே சொல்லாத ஒரு ஸ்னோ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா, அதுதான் கோக்சார் வேலி. ரோத்தாங் போகிறதுக்கு முன்னாடியே தாங்க இது இருக்குது. அண்ட் எங்களை இந்த பிளேஸில் இறக்கி விட்டுட்டாங்க. ஒரு நல்ல ஃபோட்டோ ஷூட் பிளேஸ் இது. அண்ட் நிறைய கேம்ஸ் ஆல்சோ அவைலபிளாக இருந்தது. நாங்கள் போனால் அந்த ஏர்லி மார்னிங் யாருமே இல்லைங்க. பிரேக்ஃபாஸ்ட்னு ஒன்று கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை சாப்பிட்டு காஃபி குடிக்கலான்னு கேட்டால் ஒரு காஃபி 80 rupees ஆங்க. அந்த குளிருக்கு வேறு வழியிலேயேன்னு வாங்க வேண்டியதாகிடுச்சு. அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா அதுக்குள்ளே மொபைல் பேட்டரி ட்ரைன் ஆகிடுச்சுங்க. சரி சாப்பிடலாம், மார்னிங் எதுவுமே சாப்பிடலன்னு பார்த்தா அவங்க சொல்கிற ரேஞ்சுக்கு எதுவுமே சாப்பிட மனசே வரலங்க. சரின்னு மேகி மட்டும் சாப்பிட்டு கிளம்பலான்னு பார்த்தா ரொம்ப கூட்டம் அதிகம் ஆயிடுச்சுங்க. வந்துகிட்டே இருந்தாங்க நிறைய பேர். மதியம் டைம் ஆனதுனால நல்லா ஹீட் தெரிஞ்சது. அண்ட் அந்த ஸ்னோ ட்ரெஸ் வேஸ்ட்டு தான் சொல்லுவேன், ஏன்னா அவ்வளோவா அங்கே ஸ்னோ இல்லை. அண்ட் பூட்ஸ் ஆல்சோ ரொம்பவே வேஸ்ட்டு. நம்ம ஷூ போட்டு கூட போகலாம் போல், அது சுத்தமாக க்ரிப்பே இல்லை, ஃபுல்லாக ஸ்லிப் ஆகிட்டே இருந்தது. ஆக்சுவலி ஜான்வரி ஆல்சோ ஸ்னோ சீசன் தான், பட் குளோபல் வார்மிங் ஆகிட்டு இருக்கிறதுனால அங்கங்கே மட்டும்தான் ஸ்னோ இருந்துச்சு. அதனால தான் என்னமோ தெரில, இந்த கோக்சார் வேலையில் மட்டும் அவ்வளோ கூட்டம். இதுவே நீங்கள் ரோத்தாங் போகணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே ஆன்லைனில் அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு பாஸ் புக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த பிளேஸ் போகிறதுக்கு நம்ம செப்பரேட்டாக கேப் வச்சு தாங்க போக முடியும். வேறு வண்டி எதுவுமே அலோடு கிடையாது. ஏன்னா அது சீ லெவலில் இருந்து 13 feet ஹைட்டில் இருக்கிறதுனால. அண்ட் ஆல்சோ ஆக்சிஜன் லெவலும் அங்கே கம்மியாக தாங்க இருக்கும். கோக்சார் வேலி முடிச்சுட்டு தென் சோலாங் வேலி கிளம்பிட்டோம். அங்கேயும் சேம் ஸ்னோ வியூ அண்ட் ஸ்னோ கேம் தாங்க. ஷிம்லா வீடியோவில் ஆக்டிவிட்டீஸ் பற்றி சொன்னேன்ல, அதே தான் இங்கேயும், பட் ஒர்த்தாக இருக்கும். ஒரு வழியாக எல்லாமே பார்த்துட்டு சேம் அட்டல் டனல் வழியாக வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன, குள்ளு தாங்க. அங்கே தான் இந்த பேராகிளைடிங், ரிவர் ராஃப்டிங், ஹாட் ஏர் பலூன்ஸ்னு நிறைய த்ரில்லிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு நீங்கள் ஆன் த ஸ்பாட்டும் புக் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ட்ராவல் பண்ணுற வே எல்லாமே புக்கிங் கேம்ப் தான் இருக்கும், அங்கேயும் நீங்கள் போயிட்டு புக் பண்ணிக்கலாம். இந்த ஆக்டிவிட்டீஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில் அண்ட் இந்த மணாலி ட்ரிப்பில் நாங்கள் லாஸ்ட்டாக விசிட் பண்ண அமேசிங் பிளேஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அதையும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் ரெடி டு எக்ஸ்ப்ளோர்.